ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே அ ஒரே ஒரு கழுதை தான் இருந்திருக்கு. அந்த கழுதைய வச்சு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தன் மட்டும் டக்குனு பணக்காரன் ஆயிட்டான். இன்னொருத்தன் அதே குடிசை வீட்ல தான் இருந்துகிட்டு இருக்கான். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரனானவன் என்ன பண்ணிட்டான்னா, தன்னோட நாய்க்கு வந்து மாமிசம் தேவைப்படுது அப்படின்றதுனால, அந்த ஒரே ஒரு கழுதை தான் வச்சு அவனே பொழச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, "அந்த கழுதைய பாதியா வெட்டித்தா, என்னுடைய நாய்க்கு வந்து நான் மாமிசம் போடணும்" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே சரி அந்த ஊர்ல உள்ள ஒரு நீதிபதி இருப்பாங்க இல்லையா? யாராவது ஒருத்தவங்க ஒரு பொதுவா ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி போறாங்க. ஆனா அந்த ஆளே சரியான முட்டாள்தனமானவன். அவர்ட்ட போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "அதானே அவனுக்கும் சேர வேண்டியது தானே கழுத, பாதியா பிரி" அப்படின்னு சொல்லிட்டு பாதியா வெட்டுறாங்க. வெட்டி அவன் மாமிசத்த எடுத்துக்கிட்டு நாய்க்கு போட கொண்டு போயிட்டான். இவனுக்கு அத வச்சு என்ன பண்ண போறான்? அதையும் தூக்கி போட்டு பேசாம இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரோட குடிசையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நான் வந்து என்னோடைய குடிசைய வந்து எரிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், "உன் குடிசைய எரிச்சீன்னா என் குடிசையிலேயும் தானே படும். வேணாம் இந்த நெருப்பு பட்டு என் குடிசையும் காணாம போயிரும். அதனால தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்காத" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவன் வந்து எதையுமே கேட்குற மாரி இல்ல. என்ன பண்ணிட்டான்னா, குடிசைக்கு தீ வச்சுட்டான். இவன் குடிசையும் சேர்ந்து எரிஞ்சிருச்சு. அப்பவும் அந்த நீதிபதி கிட்ட போய் கேட்குறாங்க, "இங்க பாருங்க இந்த மாரி எரிஞ்சு போயிருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு, "உன் குடிசைக்கு ஒண்ணும் அவன் தீ வைக்கல. அவனோட குடிசைக்கு தான் வச்சான். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவன் வேற வழியே இல்லாம ஒரு மரத்தடியில போய் தங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு விவசாய நிலம் ஒண்ணு இருந்திருக்கு. அதுல இந்த வேர்க்கடலை எல்லாம் பயிர் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி போட்டு நல்ல செழிப்பா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த பணக்காரனுடைய குழந்தைகள் ஒரு 4 குழந்தைகள் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வயலுக்குள்ள போய் அத ஃபுல்லா பறிச்சு பறிச்சு, அத பாதி திங்க, பாதி கீழ தூக்கி போடன்னு வேஸ்ட் ஆக்கிர்றாங்க. அப்ப இவன் போய் கேட்குறான், "எனக்கு வந்துட்டு இந்த மாரி அவங்க பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுருச்சுங்க. நான் அத வச்சு தான் பொழப்பு ஓட்டலான்னு இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட கடலைய திருப்பி குடு" அப்படின்னு சொல்லி கேட்க, "கடலை எப்படி திருப்பி குடுக்க முடியும் சாப்பிட்டத? அதனால என்ன பண்ணணும்னா, நான் உனக்கு அதுக்கான காசு தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும், அதுக்கு எப்படி தீர்வு காண்றது கரெக்ட்டா யோசிக்கிறாரு. இதுவே அந்த ஏழைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, அந்த கழுதைய வச்சு சம்பாதிக்கலாம்னு நெனச்சாரு. அதையும் கெடுத்து விட்டாரு. ஒரே ஒரு குடிசை வீட்ல இருந்தாரு. அதையும் கெடுத்துட்டாரு. அப்போ இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் யோசிக்கிறாரு இல்லையா? இப்ப போய் அந்த நீதிபதிட்ட கேட்கும்போது, அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, சாப்பிட்ட கடலைகள என்ன வயிற கிழிச்சு அடிக்க முடியும்? இப்பதான் அந்த நீதிபதிக்குமே அறிவு வந்துச்சாம். தான் கொடுத்த தீர்ப்பு வந்து ரொம்பவே தவறானது அப்படின்னு சொல்லிட்டு.